அன்றாட வாழ்க்கையில் சாதாரணமாக இருக்கிற மக்களுக்கு வந்து சிட்டியில் இப்போ நியூஸ் பார்ப்பேன். நியூஸ் பார்க்கும்போது வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிலேயே அவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிது. இப்போ ஸ்மால் டவுன் வில்லேஜ் இருக்கும் நிலமெல்லாம் என்ன தினமும் வேலை செஞ்சாலும் பொழப்பினா வேலைக்கு போகிறதா இதை மாற்றம் உட்காரதான்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் விட என் குழந்தையோட திடீர்னு என் குழந்தைங்க உடம்பு சரியில்லாமல் போச்சு. அந்த மருத்துவ செலவுக்கு நான் கொஞ்சம் மெனக்கிட்டேன். இது ஏன் ரெடி மற்றவங்களோட நிலைமை என்னவாக இருக்கும்? ஸோ தெரியல, அந்த கூட்டம் பேங்க் முன்னாடி நிற்கிற கூட்டத்தை பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்துக்கான இதுவாக இருந்தாலும் சந்தோஷம், நடந்துடணும். பிரதமர் மோடி அறிவிச்ச 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படிங்கிறதுக்கான எதிரொலி இன்னொன்னு புதிய நோட்டுகளுக்கான வருகை. 500 ரூபாய் 2000 ரூபாய் இப்ப கொஞ்சம் புழக்கத்துல வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள இதுக்குள்ளார சேட்டலைட் ஷிப் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேஸ்புக்ல போட்டோ போடணும் அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் அதை கிழிச்சி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. அதுல ஒண்ணுதான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திவ்யா சபந்தனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 2000 ரூபாய் நோட்டு சாயம் போகுது அப்படிங்கறத தன்னோட வலைத்தளத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வீட்டுல பணிபுரியிற அந்த பெண்ணை வச்சு துணியில தண்ணி தொட்டு 2000 ரூபாய் நோட்டை துடைக்கிறாங்க. அந்த துணியில வெளிரிய நிறம் தெரியுது. இந்த வீடியோவை பதிவிட்டவங்க என்னாலேயே இதை நம்ப முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அச்சாம்பாரு சிக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஷேவாக் பேட்டிங் பண்ணும்போது பல தடவை சொல்லியிருப்பீங்க. ஆனால் இப்போ ஷேவாக் பல சிக்ஸர்கள் ட்விட்டரில் அடிச்சிட்டு இருக்காருங்க. என்ன விசேஷம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏடிஎம் முன்னாடி நிற்கிறது காண்டா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் காஞ்சலாம் வந்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா எஃபியில், அதை வச்சு அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ஒரு ட்வீட் 10,000 மேலே ரீட்வீட் பண்ணப்பட்டிருக்கு. ஹனுமந்தப்பா அப்படின்ற ஒரு சோல்ஜர் நாட்டுக்காக எல்லையில போராடின மனுஷன் 6 நாள் 35 அடி பனிக்கு கீழே மாட்டிக்கிட்டாரு. -45 டிகிரி செல்சியஸ்லயும் அவரோட உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு நாட்டுக்காக உழைச்சிருக்காரு. 6 நாள் ஆச்சு அவரை காப்பாத்துறதுக்கு. அப்படி ஒரு மனுஷன் காத்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறப்போ ஒரு 4 மணி நேரம் ஏடிஎம்லயோ பேங்க்லயோ வெளில நிக்கிறது உங்களால முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு ஆதரவும் அதிகமா இருக்கு, எதிர்ப்பும் அதிகமா இருக்கு. அதுதான் உண்மை. இப்போதைக்கு பணத்தை நள்ளிரவுல எல்லா பணத்தையும் செல்லாதுன்ட்டு காலையில ஜப்பான் கேட்டு ஓடி போயிட்டு பிரதமர் இங்க பூரா வருஷம் நின்று அல்லாடங்காச்சு அல்லாடிக்கிட்டு இருக்குது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கல்விக்கு தண்ணி இல்லாம தினம் கூலிக்கு போய் வேலை செய்யறேன் 1000 வச்சிருக்கிறேன். வங்கியில வரிசையில மீறி பணம் வேலைக்கு போவான்.